சூப்பர் ஓவரில் பல்பு வாங்கியிருக்காங்க லக்னோ அணி. சூப்பர் ஓவரில் ஜெயிச்சு கம்பேக் ஆயிருக்காங்க கொல்கத்தா அணி. நேற்று நடந்த மேட்ச்சில் எப்படி சூப்பர் ஓவர் நடந்துச்சு, நேற்று நடந்த மேட்ச்சில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஹைலைட் ப்ரிவியூவாக பார்க்க போகிறோம். நேற்று நடந்த கொல்கத்தா விசஸ் லக்னோ மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற லக்னோ கேப்டன் பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய கொல்கத்தானுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த டிம் செஃபர்ட் 3 பாலுக்கு டெக் அவுட்டில் மூஷித் கான் வீசி 2வது ஓவரில் லாஸ்ட் பாலில் கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த ரகுவன்ஷி சம்மந்தமே இல்லாமல் ஒரு விக்கெட் ஆகிருப்பார். ஸோ கேப்டன் ரஹானே ஒரு 6 அடித்து சம்பவம் பண்ணாலும் 5 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது 4வது ஓவரில் மோஷித் கான் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேறியிருப்பார். 3வது விக்கெட்டாக ரகுவன்ஷி 4வது ஓவரில் லாஸ்ட் பால் 27 ரன் அந்த அணி இருக்கும்போது ரன் ஓட ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பந்தை பார்த்துட்டு மீண்டும் கிரீஸ்குள்ளே வந்ததுனால ஸோ அம்பையர் பார்த்தீங்கன்னா அவுட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபீல்டருக்கு இடையூறு பண்ணதுனால ரகுவன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வருத்தமான ஒரு விக்கெட்டாக இருக்கும். அடுத்ததாக ரோமன் பவல் 4 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது மோஷித் கான் போட்ட பாலில் ரிசர்வ் பண்ணிட்டு கேட்ச் கொடுத்துட்டு பட்டா மாமெண்ட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்த ரிங்கு சிங் மற்றும் கேமரோ கிரீன் பொறுப்போடு விளையாண்டாங்க. இவங்க 2 பேரால் தான் லக்னோ அணி போராடி 50 ரன்களுக்கு மேலே அடித்தாங்க. ஸோ அதிரடியாக விளையாண்ட கேமரோ கிரீன் 10வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 73 ரன் அந்த நீருக்கும் போது 5வது விக்கெட் அவுட் ஆயிருப்பார். கிரீன் இந்த மேட்ச்சில் 21 பாலுக்கு 34 ரன் 3 6 அடிச்சு சூப்பராக விளையாண்டுட்டு இருப்பார். ஆனால் மோஷித் கான் போட்ட பாலில் ரிசர்வ் பண்ணிட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறி இருப்பார். அடுத்ததாக உள்ள வந்த அனுகுல் டெக் அவுட்டில் மோஷித் கான் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற மோஷித் கான் இந்த மேட்ச்சில் 4 ஓவரை வீசி 5 விக்கெட் எடுத்திருப்பார். ஒரு மேடன் ஓவர் போட்டு 23 ரன்களை மட்டுமே வாரி கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்த ராம்தீப் சிங் 11 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிருப்பார். ஸோ கடைசியாக ரிங்கு சிங் கடைசி 4 ஓவரில் 40 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பார். அதில் கடைசி ஓவரில் மட்டும் தொடர்ந்து 4 6 அடிச்சிருப்பார். ஸோ கடைசி ஓவர் ரிசர்வ் பண்ணி தப்பு பண்ணியிருப்பார். அதாவது ஸ்பின்னர்ஸான திவேஷ் சிங்க்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஓவர் முதல் பால் 2 வைடு போட்டிருப்பாங்க. அடுத்து 4 பால் தொடர்ந்து 6 அடிச்சிருப்பார். கடைசி பால் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பார் ரிங்கு சிங். ஸோ இதனால ரிங்கு சிங் 51 பாலுக்கு 83 ரன் 5 6 7 பவுண்டரி 162 கிட்ட சைக்கெட் வச்சு சம்பவம் பண்ணியிருப்பார். ஸோ கடைசி ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு கொடுத்துருந்தா கூட ரிங்கு 4 6 அடிச்சிருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ இதனால கொல்கத்தா அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்டில் பிறகு 155 ரன் அடித்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேட்ச்சில் கேம் சேஞ்சராக மோஷித் கான் 4 வீசி ஒரு மேடன் ஓவர் போட்டு 23 ரன்களை வாரி கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ 20 ஓவருக்கு 156 ரன் அடித்தா வெற்றின்னு பேட்டிங் ஆடிய லக்னோ அணியோடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. மிச்சில் மார்க் 3 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது வைபவ் போட்ட பாலில் ரொமன் பவல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அடுத்ததாக ரிஷப் பண்ட் மார்க்கரம் 2 பேரும் சேர்ந்து பவர் பிளேயில் பார்த்தா நல்லாவே விளாண்டுருப்பாங்க. ஸோ பவர் பிளே சமயத்தில் லக்னோ ஈஸியாக இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்கன்னு தான் பார்த்தோம். ஆனால் மார்க்கரம் 27 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது கேமரோ கிரீன் போட்ட பாலில் ரிங்கு சிங் வேற லெவலில் ஒரு கேட்ச் எடுத்திருப்பாரு. ஸோ அப்போ உள்ள வந்த நிக்கோலஸ் பூரான் டெஸ்ட் மேட்ச் விளாட இதனால ரிஷப் பண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆயிரும். இதனால ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவரை அட்டாக் பண்ணியிருப்பாரு. 2 பவுண்டரி போயிருந்தாலும் 3வது பால் சம்மந்தமே இல்லாமல் ஷார்ட் ஆடும்போது அவுட் ஆயிருப்பார். ரிஷப் பண்ட் 38 பாலுக்கு 42 ரன் 4 பவுண்டரி 1 6 அடிச்சிருக்கும் போது சுனில் நரேன் போட்ட பாலில் டிம் செஃபர்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிருப்பாரு. டெஸ்ட் மேட்ச் விளாண்ட நிக்கோலஸ் பூரான் 12 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் நிறைய கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேற அதுக்கப்புறம் உள்ள வந்த முகுல் 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது அனுகுல் போட்ட பாலில் ரிங்கு சிங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறி இருப்பார். ஸோ அடுத்ததாக உள்ள வந்த லிண்டிங் 4 பாலுக்கு 8 ரனில் வெளியேற கடைசி 2 ஓவருக்கு வெற்றி பெற 30 ரன் கிட்ட தேவைப்படும் போது சம்மி மற்றும் சிங் 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன அதிரடியான ஆட்டம் விளையாண்டுருப்பாங்க. இதில் கடைசி ஒரு ஓவருக்கு வெற்றி பெற 15 ரன் தேவைப்படும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிங் அவுட் ஆயிருப்பார். ஸோ சிங் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற 4 பாலுக்கு 8 ரன் தேவைப்படும் போது சம்மி பார்த்தீங்கன்னா கிரீஸில் இருந்திருப்பார். ஒரு பாலை விட்டுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாலுக்கு வெற்றி பெற 7 ரன் தேவைப்படும் போது சம்மி சைட்டில் ஒரு வேறு லெவல் 6 அடிச்சிருப்பார். முகமது சம்மி 6 பாலுக்கு 11 ரன் 1 பவுண்டரி 1 6 183 கிட்ட சைக்கெட் வச்சிருப்பார். ஸோ இதனால லக்னோ அணி 20 ஓவர் முடியல 8 விக்கெட்டில் பிறகு 155 ரன் கேகேஆர் அடித்தா அதே 155 ரன் அடித்ததுனால மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போயிருக்கும். ஸோ மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போக ரிங்கு சிங் 4 வேறு லெவல் கேட்ச் எடுத்ததும் அதே போல் கேகேஆரினுடைய சூப்பரான ஃபீல்டிங் மற்றும் பந்து வீச்சு தான் காரணம். லக்னோ அணி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை சூப்பர் ஓவருக்கு விட்டுட்டாங்க. ஸோ பேட்டிங் ஆடிய லக்னோ அணி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் பல்ப் வாங்கினாங்க. குறிப்பாக சொல்லலாம் நிக்கோலஸ் பூரான் ஃபேஸ் பண்ண முதல் பாலே பார்த்தீங்கன்னா நரேன் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேறி இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ஒரு சிங்கிள் மாற்றிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கரை ஸ்ட்ரெயிட்டில் 6 அடிக்க ட்ரை பண்ணும்போது
பவல் மற்றும் ரிங்கு சிங் மீண்டும் ஒரு வேறு லெவல் கேட்ச் வந்து எடுத்திருப்பாங்க. இதனால 2 விக்கெட்டில் பிறகு 1 ரன் மட்டுமே பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ அடிச்சிருப்பாங்க. நரேன் மீண்டும் நான் சூப்பர் ஓவர் கிங்னு வந்து நிரூபிச்சிருப்பாரு. ஸோ 6 ஓவருக்கு வெற்றி பெற 2 ரன் தேவைப்படும் போது ரிங்கு சிங் முதல் பாலே பவுண்டரி அடித்து கேகேஆர் அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆடும்போது ரிங்கு சிங் 51 பாலுக்கு 83 ரன் அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் 4 ரன் அடிச்சிருப்பாங்க. மொத்தம் 87 ரன்னுக்கிட்ட வந்து ரிங்கு சிங் அடித்தது மட்டும் இல்லாமல் 4 முக்கிய கேட்சை எடுத்து கேகேஆர் அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க. ஸோ லக்னோ ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போய் சூப்பர் ஓவரில் மோசமாக விளையாண்டு 1 ரன் மட்டுமே அடித்து பல்ப் வாங்கியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் கேகேஆர் ஜெயிச்சதுனால 10வது இடத்துலேருந்து பாயிண்ட் டேபிளில் இப்போ 8வது இடத்துக்கு போயிருக்காங்க. லக்னோ இந்த மேட்ச்சில் மொத்தமாக தோற்றதுனால 10வது இடத்துக்கு போயிருக்காங்க. மும்பை 9வது இடத்துலையும், 7வது இடத்துல டெல்லியும், 6வது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க. 5வது இடத்துல நேற்று ஜெயிச்ச ஜிடி இருக்காங்க. நேற்றைய மேட்ச்சில் கேகேஆர் ஜெயிச்சதுனால 5 விக்கெட் எடுத்த மோசித் கான் வந்து யாருமே கண்டுக்கல. ரிங்கு சிங்கை தான் இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ கேகேஆரினுடைய கம்பேக் பற்றி என்ன நினைக்கிறீங்க, லக்னோனுடைய லாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.